ஹாய். இப்போ வந்து டிஎம்ஜே பெயின்னால நமக்கு ஓரோஃபேஷியல் பெயின் வருது. சரிங்களா? இப்போ ஓரோஃபேஷியல்னா நம்மளோட நெக்கு, ஹெட்டு, ஃபேஸ் இந்த 3 ரீஜியன்லயுமே நமக்கு பெயின் ரிலேட்டடா, டிஎம்ஜே பெயின் ரிலேட்டடா ஆ ரெஃபர்ட் பெயின் வர்றதுக்கு, இதுக்கு என்ன ரிலீஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீத்தோட பொசிஷன். டீத் வந்து நல்லா கரெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கணும். இன்னொன்னு வந்து டீத்த வந்து எப்பவுமே கிளென்ச்சிங் பொசிஷன்ல வைக்கக்கூடாது. அது என்னன்னா கான்டாக்ட் பொசிஷன். 2 பல்லும் கடிச்ச மாரி நம்ம வந்து எப்போதுமே வைக்கிறது வந்து மோர் ஸ்ட்ரெஸ் டு த டிஎம்ஜே. அது வந்து ரொம்ப ஆ டிஎம்ஜேக்கு ரொம்ப ஒர்க் குடுக்குற மாரி. ஸோ, அப்ப அந்த டீத்த வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ, இத வந்து கிளினிக்கலா ஃப்ரீவேஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 2 மில்லிமீட்டர் அளவுக்கு நம்ம வந்து பல்ல வந்து செப்பரேட் பண்ணி வைக்கணும். ஆனா, லிப்ப வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பல்லு 2யும் கேப் விட்டுட்டு லிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது வந்து ஆக்டிவாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணணுங்க. இந்த மாதிரி என்னால் ஆக்டிவாக பண்ண முடியல அப்படிங்கும்போது தான் பேசிவாக வியல் கிவ் ஒன் அப்ளையன்ஸ், சாஃப்ட் அப்ளையன்ஸ். இந்த அப்ளையன்ஸ் ஒரு 2 மில்லிமீட்டர் ஹைட் இல்லைனா 1.5 மில்லிமீட்டர் ஹைட்டில் கொடுக்குறச்ச இந்த பல்லு 2ம் செப்பரேட் ஆகி நம்ம ஆனால் லிப் ஆல்வேஸ் ஷுட் பி க்ளோஸ்ட். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஃபேஸ்க்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அந்த டிஎம்ஜே பாயிண்ட்டும் நமக்கு ரிலீஃப் ஆகும். ஸோ ட்ரை திஸ்.